ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாராவும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய 8 months பேபிக்கு நான் என்னென்னலாம் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோன்னே எவ்ரி மார்னிங் பண்ணுற ரொட்டீன் என்னென்னா, இந்த ஜீரா வாட்டர் போட்டு வச்சுருவேன். தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பபிள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன். அதுதான் ஃபுட்டு, அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜீரா வாட்டர் கொடுப்பேன். இதை கொடுத்துட்டு மித்த நேரம்லாம் நார்மல் வாட்டர் தான் கொடுப்பேன். இது நல்லாவே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் எழுந்திரிச்சோடனே போட்டு வச்சுருவேன். அப்புறம் நான் பண்ணது என்னென்னா, ஃபுட்டு அதாவது ஃபுட்டுனா என்னென்னா, நம்ம காய், சாதம் அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோடனே நான் கொடுத்த ஃபுட்டு என்னென்னா, இந்த பாசிப்பருப்பு தான். இந்த பாசிப்பருப்பு வேகமாகவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். இந்த பாசிப்பருப்போட வெங்காயம், கொஞ்சம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஜீரகம், மிளகு அப்படின்னு போட்டு அதை மட்டும் வச்சுமே ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளில் நான் இந்த பருப்பு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் துவரம் பருப்பு கொடுத்தேன். ஏன்னா இந்த பருப்பு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இது நல்லா குழந்த பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பருப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பருப்பு தான் கொடுத்து பழகினேன். அதுக்கப்புறம் நான் என்ன, துவரம் பருப்பும் அதே மாதிரி தான். ஃபுட்டோட இந்த பருப்பு வகைகளை தனித்தனியாக கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் நான் காய்கள்லாம் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபுட்டு கொடுத்தது இந்த 2 பருப்பு வகைகள் தான். இந்த பருப்பு வகைகள் தனியாக ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எப்படி செமிக்குது அப்படின்னு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபுட்லேயும் நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துப்பேன். இப்போ அப்புறம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நான் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு இந்த 3மே 6 monthஸாக இருக்கும்போதே பியூரியா கொடுத்து பழகினது தான். அதனால் நான் பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகள்லேருந்து தான் நான் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக காய்களை 3ஆக டிவைட் பண்ணிக்கணும். இந்த விட்டமின் உள்ள காய் ஒன்று, அப்புறம் நார் சத்து உள்ள காய், அப்புறம் தண்ணி சத்து உள்ள காய், அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு வாரத்தில் இந்த 3 விதமான காய்கள்லேயும் ஏதாவது ஒரு காய் நம்ம கொடுத்துடணும். வாரத்தில் 7 நாளில் வரும்போது அப்படி கொடுக்குற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டோட தன்மை வெறுக்காது. அவங்க விரும்பி வேறு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனால தான் நான் அப்படி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தண்ணி சத்து உள்ள காயில் இந்த சொரக்காய் ரொம்ப 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 தண்ணி சத்து உள்ள காய். இதுவும் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் சொரக்காய்க்கு அப்புறம் சௌசௌ கொடுப்பேன். சௌசௌவுக்கு அப்புறம் இன்னொரு காய் பீக்கங்காலையுமே அதிக தண்ணி சத்து இருக்கும்பாங்க. எங்கள் பாப்பாவுக்கு இந்த 3ல் எது அதிகமாக பிடிக்கும்னா பீக்கங்காய் தான் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒன்ஸ் பீக்கங்காய் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அப்புறம் வெண்பூசணி, தடியங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயுமே அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் இந்த தண்ணி சத்துள்ள காய்க்கு நீங்கள் இந்த 4 காயை மஸ்ட் கொடுக்கலாம். இது வாட்டரை பாடியில் நல்லா மேனேஜபிளாக வச்சுருக்கோம். அதனால தான், அதாவது இந்த காயிலே ஏதாவது 2 காய் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய் அதில் உள்ள இருக்க சதையை மட்டும் எடுத்து சாதத்தில் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கீரை வகைகளில் நான் இது வரைக்கும் 2 கீரை தான் கொடுத்து பழகியிருக்கேன். ஒன்று முருங்கைக்கீரை, இன்னொன்று பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி. இப்போ எந்தெந்த காயோட சிறுபருப்பு கொடுக்கலாம், எந்தெந்த காயோட துவரம் பருப்பு கொடுப்பேன் அப்படின்னு நான் ஒரு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி சத்து உள்ள காயோடலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிறுபருப்பு தான் கொடுப்பேன். இதோட வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் காய்களுக்கு துவரம் பருப்பு கொடுப்பேன். அது இந்த கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு இதுக்கு எல்லாமே இந்த துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி சேம் ப்ரொசீஜரில் பண்ணி கொடுத்துருவேன். கீரைக்கு மஸ்ட்டு பாசிப்பருப்பு தாங்க. பாசிப்பருப்பு தான் போட்டு கொடுப்பேன். நீங்கள் இப்படி ஒவ்வொரு காயோடையும் ஒவ்வொரு பருப்பை மாற்றி கொடுக்கும்போது எனக்கு போர் அடிக்காது. அதனால தான் நான் இப்படி மாற்றி இந்த காயோட இந்த பருப்பு இப்போ இந்த இதை மாற்ற மாட்டேன். இது அப்படியே தான் கொடுப்பேன். இதுதான் மதிய லஞ்ச் எங்கள் பாப்பாவுக்கு நான் வழக்கமாக கொடுக்குறது. ஆனால் ஒரு வாரத்தில் 7 நாளும் 7 காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இந்த வாரத்தில் ஒரு காய் கொடுத்துட்டோம்னா திருப்பி அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் தான் அந்த காய் வரும். திருப்பி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த காய்கறி வராது. அப்படி இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இப்போ மார்னிங் நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் சத்து மாவு கஞ்சி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்ருக்கேன். இது டாக்டர்கிட்டயே நான் கேட்டு
அரைச்சது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன கொடுத்துட்ருப்பேன்னா, நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்து, உருட்டு உளுந்து இதெல்லாம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா களி மாதிரி கிண்டி கொடுத்துருவேன். அதுக்கடுத்து என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, ராகியை வந்து பால் எடுத்து அதை கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பேன். ராகிக்கு அடுத்து கோதுமை வந்து வீட்டிலே அரைச்சிட்டிங்கன்னா அந்த கோதுமை மாவாகவும் எடுத்து கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். இல்லைன்னா கோதுமையிலையுமே பால் எடுத்தும் கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். இந்த நாளும் தான் நான் காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருந்தேன். இப்போ தான் சத்து மாவில் வந்து இந்ததோட எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த சத்து மாவு கஞ்சி இருக்கிறதுனால இப்போ டெய்லி மஸ்ட்டு வந்து இது சத்து மாவு கஞ்சி வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. காலைல அவளுக்கு வந்து இந்த ஃபுட்டு காலைல என்ன ஃபுட்டுனா சத்து மாவு கஞ்சி. அதனால் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரிசல்ட்டுமே நல்லா தான் கொடுக்குது. இப்போ ஒரு 1 வீக்காக என்ன கொடுக்குறேன்னா, இந்த நேந்திர பனானா மிக்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி அரைச்சி வச்சு கொடுக்குறேன். ஆனால் இந்த தனியாக வந்து கொடுக்க மாட்டேன். இந்த சத்து மாவு கஞ்சியோட அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்பேன். இது வந்து நல்லா வெயிட் கெயினு அண்ட் டைஜஷனுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக அவளோட உணவில் ஒரு 1/2 டீஸ்பூனாவது இந்த நேந்திர பனானா பவுட்ரு மிக்ஸ் வந்து இருக்கும். மிக்ஸ் பண்ணி பிள்ளைகள் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க இதை சாப்பிடும்போது. அடுத்து ஃப்ரூட்ஸில் நான் வந்து என்ன கொடுப்பேன்னா, மாதுளை, ஆப்பிள், பனானா வந்து ரஸ்தாளியும் இருக்கும், சில நேரத்தில் சிறு வாழைப்பழமும் இருக்கும், கற்பூரவள்ளி இருக்கும், ரெட் பனானா இருக்கும். இந்த 4 வகை பனானா ஏதாவது ஒரு பனானா மஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் வந்து நல்லா சாப்பிடுவா. அப்புறம் பப்பாளி, இந்த 5 வகையான காய்கள் தான் இப்போ வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வாழைப்பழம் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பழம் வந்து மாறும். இதுவே வாரத்தில் வந்து டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துப்பேன். மாதுளை வந்து நல்லா ஜூஸ் அடித்து இருத்து கொடுத்துருவேன். ஆப்பிள் வந்து இது வரைக்குமே நான் வந்து ஹாஃப் குக் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன், பச்சையாக கொடுத்ததில்ல. இப்போ நம்ம ஈவினிங் வந்து 4:30 போல் ஒரு மீல் கொடுப்போம்ல, அதில் நான் வந்து ஓட்ஸும் அவளும் விகிதமாக பார்த்துப்பேன். அதாவது ஓட்ஸும் அவள் இந்த 2யுமே வந்து ஒன்று தனியாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி காய்ச்சி கொடுத்துருவேன். இல்லை இன்றைக்கி வந்து பனானா கொடுக்கணும், இன்றைக்கி வந்து பழம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இருந்துச்சுன்னா இதோடு வந்து ஆப்பிளையோ பனானாவையோ ஏதோ இந்த 2ல் ஏதோ ஒன்றை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவேன். இது வரைக்கும் நைட்டு டின்னர் வந்து நான் வந்து இட்லி மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். டாக்டர் இட்லி மட்டும் தான் கொடுங்கன்னு சொன்னாங்க, வேறு எதுவும் கொடுக்கல. சம்டைம் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கையில் இந்த அவலு ஓட்ஸு இதே கூட சம்டைம் வந்து நைட்டு ரொட்டீனுக்கு வந்து மாறிடும். இதுதான் நைட்டு வந்து அவள் சாப்பிட்றது. இது நைட்டு வந்து பழம் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் தான் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் இட்லி தான் நைட்டு சாப்பிடுவாள். இதுதான் அவளோட ஃபுட் ரொட்டீனு. என் பொண்ணுக்கு இதுதான் நான் டாக்டர்கிட்ட கேட்டு இது வரைக்கும் 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொடுத்துட்ருக்க ஃபுட்டு. எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக கொடுக்கணும். ஒரேடியாக பல்காக தூக்கி கொடுத்துட்டா அது குழந்தைங்களுக்கு வந்து செரிமானத்தன்மை அந்தளவு இருக்காது. எதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கும்போதும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.